நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, இதெல்லாம் எவ்வளவு மோசடி. ஆனா கேட்டா தமிழ்நாட்டில் பொருளாதாரம் 16% வந்துடுச்சுன்னு. எங்க வந்தது? யாருக்கு வந்தது? இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற திமுக ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் செய்த துரோகத்துல மிகப்பெரிய துரோகம் என்ன துரோகம் தெரியுமா? 10.5 இடஒதுக்கீடு, 10.5 இல்ல 15%. அது வேற. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தாதது சாதாரண துரோகம் கிடையாது. ஏன்னா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதுல 15 விழுக்காடு 16 14 ஏதோ வரும். ஏன்னா கணக்கெடுப்பு நடத்தினா நிச்சயமா கூடுதலா வரும். அதுக்காக நம்ம கணக்கெடுப்பு எல்லா சமுதாயங்களுக்கும் இது தேவைப்படும். கணக்கெடுப்பு இப்போ நான் முதலமைச்சரா இருந்தேன்னா ஆட்சிக்கு வந்து முதல் நாள் என்ன பண்ணுவேன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு, பொருளாதார கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 8 கோடி மக்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுவேன். 8 கோடி மக்கள் என்றால் 2.25 கோடி குடும்பம். 2 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 2 கோடி குடும்பம், 8 கோடி மக்கள். இதுல யார் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொள்ள நான் ஆசைப்படுவேன். முதல் நாள்ல என்ன பண்ணுவேன்? அடுத்த 2 மாசம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும், 2 கோடி குடும்பத்துக்கும் 8 கோடி மக்களுடைய நிலை எப்படி, அவங்க எப்படி இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்களா, குடிசையில் இருக்கிறாங்களா, அரசு வேலையா, தனியார் வேலையா, அவங்க அவங்க வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, அவங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு, எத்தனை அறைகள் இருக்குது, கரண்ட் வருதா, தண்ணி வருதா, குடிக்கிற தண்ணி இருக்கா, கிணறு இருக்கா, போர் இருக்கா, டிராக்டர் இருக்கா, சைக்கிள் இருக்குதா, கார் இருக்குதா, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை டாக்டர், எத்தனை பட்டதாரிகள், பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவு சம்பளம், மாசம் வருமானம் எவ்வளவு, நிலம் வச்சிருக்காங்களா, நிலம் கூலியா, இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அவங்க எந்த சமுதாயம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த உட்பிரிவை சார்ந்தவர்கள், அவங்க மீனவர்களா, இப்படி எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதை கம்ப்யூட்டர்ல டேட்டாவில் உள்ள போட்டுடும். ஒரு பட்டன் அமுக்கினா போதும் தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர்கள் இருக்கின்றார்கள், அந்த மீனவர்கள் எத்தனை வீடு குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு பட்டன் அமுக்கினா வந்துடும். மீனவர்கள் எவ்வளவு, எத்தனை பேருக்கு பெரிய படகு இருக்கு, சின்ன படகு இருக்கு, எத்தனை பேர் வலை இருக்குது, வலை இல்லை, மீனவர் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் படிக்கல, எத்தனை பேர் டாக்டர், எத்தனை இன்ஜினியர், பட்டன் நமக்கு வந்துட போகுது. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை 38 மாவட்டத்தில் இருக்கிற மக்களை எங்கெங்க எந்தெந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். சாதாரணமா தெரிஞ்சுக்கலாம். 2 மாசம் அதை நான் பண்ணுவேன். அடுத்த 4 ஆண்டு 10 மாதங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கொண்டு வருவேன். இதுதான் நல்ல சமூக நீதியான நிர்வாகம். இதுதான் நிர்வாகம், இதுதான் நிர்வாகம், இதான் செய்யணும். இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்குது, அந்த ஃபேக்டரி நட்டத்தில் ஓடிட்டு இருக்குது. அந்த ஃபேக்டரி புது ஜெனரல் மேனேஜர் வராரு, அந்த ஃபேக்டரிக்கு வராரு. வந்துட்டு முதல்ல என்ன பண்ணுவாரு? ஏன் நட்டத்தில் ஓடுன்னு தான் பார்ப்பாரு. ஏன் நட்டத்தில் ஓடி இவ்வளவு பெரிய ஃபேக்டரி, அதுல என்ன காரணம், எங்க பிரச்சனை இருக்குது, நிர்வாகத்தை பிரச்சனை இருக்குதா, இல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனை இருக்குதா, இல்ல மிஷின்ல பிரச்சனையா, ஏதாவது அதுக்கு முதல்ல எடுத்த உடனே முதல் வாரம் முதல் மாசம் அதை தான் கண்டுபிடிப்பார். கண்டுபிடிச்ச உடனே அதுக்கு என்னென்ன சரி செய்யணும் அப்படின்னு அடுத்து வருகின்ற காலங்களில் அதை சரி செய்து லாபத்தில் கொண்டு வருவார். அதனால ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? வந்தவுடன் தமிழ்நாட்டின் மக்களுடைய என்ன பிரச்சனை இருக்கு, அது கல்வி சார்ந்த பிரச்சனையா, சுகாதாரம் சார்ந்த, வேளாண் சார்ந்ததா, வளர்ச்சி சார்ந்ததா, என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாமே கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சு போயிடும். எல்லாத்துக்கும் மேல சமூக நீதி. சமூக நீதினா என்ன? நம்ம சாதியை வைத்துத்தான் காலங்காலமாக அடக்குமுறைகள் அந்த காலத்திலிருந்து பண்ணாங்க, பிரித்தாங்க, அடக்குமுறைகள் பண்ணாங்க. அப்படிப்பட்ட அந்த சாதியில் உள்ள அடக்குமுறைகளை அகற்றி எந்தெந்த சமுதாயங்கள் சமூகத்தில் மிக பின்தங்கி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், இடஒதுக்கீடு கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம், படிப்பு கொடுக்கலாம், எல்லாம் கொடுத்து அந்த சமூகங்களை முன்னேற்றுவதுதான் சமூக நீதி. அந்த அடிப்படை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். ஆனா பேரு தந்தை பெரியார் என் கொள்ளு தாத்தா.
யார் சொல்றது? ஸ்டாலின் அவர்கள். அண்ணா என்னுடைய தாத்தா, கலைஞர் எங்க அப்பா, இப்படி எல்லாம் பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சியை துரத்துங்கள், அகற்றுங்கள், விரட்டி அடியுங்கள். போதும் இவர்கள் ஆண்டது போதும். கொள்ளையடித்து எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல், லஞ்சம் ஊழல். நான் கேட்கிறேன், இப்போ தமிழ்நாட்டில் திமுக கட்சியில 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள், 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயம் சார்ந்ததுன்னா கிட்டத்தட்ட 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனா இந்த 2 சமுதாயத்திற்கும் திமுக என்னையா செஞ்சீங்க? நீங்க இந்த 2 சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கு ஏதாவது செஞ்சீங்களா? கேட்டா நாங்க மணிமண்டபம் கட்டணும், நீயும் மணிமண்டபம், அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அது ஒரு பில்டிங், அவ்வளவுதான். நாங்க கேட்கறது இந்த பிள்ளைகள் படிப்ப கூடியா, இந்த பிள்ளைகளை வேலையை கூடியா? இதுக்குதாயா எத்தனையோ பேர் உயிரை விட்டாங்க. உயிரை விட்டவங்களுக்கு நீ மணிமண்டம் கட்டுற, எதுக்கு உயிர் விட்டாங்க அவங்க? நான் படிக்கல, எனக்கு வருகின்ற தலைமுறைகள், வருகின்ற அடுத்த தலைமுறைகள் எல்லாம் படிக்கணும்னு தான் அவங்க உயிர் விட்டாங்க. அது கொடுக்க முடியல அவனால. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கிட்டத்தட்ட 1389 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் 1389 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பு என்னன்னு, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு, தனி ஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தடயம் கிடையாது, தரவுகளை சேகரித்து கொடுங்கள். இவ்வளவு நாளா அப்படியே அதை கமுக்கமா வச்சு 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 ஏமாத்திட்டு இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, இனி இந்த சமுதாயம் உங்களை மன்னிக்காது, மன்னிக்க நிச்சயமா மன்னிக்காது. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் சமூக நீதிக்கு, இந்த சமுதாயங்களுக்கும் துரோகம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்கள், இன்னும் 2 மாசம் தான் பொறுத்துக்குங்க, இந்த 2 மாசம் பொறுத்துங்க. அதே நேரத்தில் இந்த 2 மாதத்துல என் தம்பிகளும் என் தங்கைகளும் வீடு வீடாக செல்லுங்கள், கிராம கிராமமாக செல்லுங்கள். ஏன்னா இந்த ஊழல் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி. ஏன்னா ஊழல்னா எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கு. வேளாண் துறையில் தான் உச்சத்தில் இருக்கு ஊழல். கனிம வளங்கள் கொள்ளை பாத்தீங்கன்னா, அன்னைக்கு போயிட்டு வந்தேன், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போனேன். அங்க பார்த்தா மழையா காணும். மழை சின்ன சின்ன பெரிய பெரிய மழையா காணும். எல்லா மழையும் எங்க எடுத்துட்டு போறான்? உடைச்சு கேரளாவுக்கு எடுத்துட்டு போறான். கேரளாக்காரன் புத்திசாலியா, அவன் சட்டம் வச்சிருக்கிறான். கேரளாவில் ஆத்துல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கான். அந்த மணல்லாம் எங்க இருந்து போகுது? தமிழ்நாட்டில இருந்து போகுது. எவ்வளவு நியாயம் அது? கர்நாடகாவில் சட்டம் இருக்கு, அவன் ஆத்துல மணல் எடுக்கக்கூடாதுன்னு. நம்ம ஆத்துல இருந்து எல்லா மணலையும் எடுத்துட்டு நாசப்படுத்தி அங்க கேரளாவுக்கு எடுத்துட்டு போறாங்க. கேரளாவில் மலையை உடைக்க கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கிறான். ஆனா இந்த மலையெல்லாம் எங்க இருந்து போகுது? இந்த கல்லெல்லாம் எங்க இருந்து போகுது? தமிழ்நாட்டில இருந்து தான் போகுது. இப்படி எல்லாம் ஒண்ணு அவனும் நல்லா இருக்கிறான். கேரளாவில் போனாலும் நீ போயிருப்பீங்க, ஐயப்பன் கோயில் போறப்ப பார்த்திருப்பீங்க. அவ்வளவு சுத்தமா, தூய்மையா, அவ்வளவு பசுமையா இருக்கும். காடு அப்படியே பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. அங்கங்க நினைச்ச இடத்துல எல்லாம் அங்கெல்லாம் பில்டிங் எல்லாம் கட்ட முடியாது, அவ்வளோ வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாத்தையும் நாசப்படுத்தி, ஏன்னா இவங்களுக்கு நிர்வாகமே தெரியாது. காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவாங்க. கொள்ளக்கார கும்பல். இப்போ நீ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கொள்ளக்கார கும்பல். கும்பலை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். இவர்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. வந்து ஆட்சியில் வந்து கொள்ளடிச்சுட்டு போகணும், அவ்வளவுதான். தேர்தல் வந்துன்னா 2000 3000 ஒரு ஓட்டு கொடுத்து அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நிச்சயமாக மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்காகத்தான் நீங்க இன்னைக்கு காலையில நல்ல ஒரு கூட்டணியில நாம் சேர்ந்திருக்கிறோம். நல்ல நம்ம கூட்டணி மெகா கூட்டணி. காலையில நம்ம போய் கூட்டணியில சேர்ந்தோம். இன்னைக்கு ராத்திரில பார்த்தா திமுக காரன் ஜுரம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போக ஜன்னி வந்துடும், முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். பயத்துல ஏற்கனவே பயத்துல இருந்தாங்க. ஐயோ என்னடா என்னடான்னு. ஏன்னா நம்ம மெகா கூட்டணி, இந்த கூட்டணியில இன்னும் நிறைய பேர் வந்து சேருவாங்க. சேர்ந்துச்சுன்னா அடிச்சு நொறுக்கி நம்ம போயிட்டு இருக்கலாம். திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். சாதாரண கோபம் கிடையாது, ஆத்திரம். நான் பார்த்துட்டேன். 1 நாள்ல
எல்லா ஊருக்கும் நான் போய் பார்த்துட்டு அனைத்து தரப்பு மக்களை நான் சந்திக்கின்ற நேரத்துல போதும் பாய்வன் ஆண்டதெல்லாம் போதும். முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 2-3 பேர் சேர்ந்து அங்க இருக்கிற கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறான். கலெக்ஷன் பண்றான், எல்லாத்துலயும் கலெக்ஷன் பண்றான். அது இல்லாம நம்ம நிலத்துல எல்லாம் புடுங்கி கூட இந்த சிப்காட்டு விரிவாக்கம்னு சொல்றானுங்க. எதுக்கே உங்களுக்கு இருக்கிற சிப்காட்டே மோசடி, சிப்காட்டே வேண்டான்னு சொல்றோம். எங்கேயாவது சிப்காட் வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஆனா இங்க நம்ம சொல்றோம். ஏன்னா நீ நல்லபடியா நடத்தினா பரவாயில்ல, மண்ணை அழிக்காம, மாசுபடுத்தாம, தண்ணியை மாசுபடுத்தாம நீ தொழில் பண்ணு. அதே வேளையில இருக்கிற நிலத்தை அகற்ற, நிலத்தை பிடுங்கி எடுத்து, விவசாய நிலத்தை பிடுங்கி எடுத்து அதை நாங்கள் ஒரு பொழுதும் விட போவது கிடையாது. ஒரு நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்கான்ல